விக்ரமாதித்தன் கதை தொடர்கிறது. குந்தள நகரத்திலோ பொழுது விடிந்ததும் துலாமரத்தை தழுவியபடி அலங்கோலமாக நிற்கும் கணிகையின் நிலைமையும், முன்வாசலிலே முழு துண்டுடன் கட்டி போடப்பட்டு கிடக்கும் மந்திரியாரியின் நிலையையும் பார்த்து ஊர் முழுவதும் சிரித்து கூச்சலிட்டது. இவற்றையெல்லாம் அறிந்த மகாராஜனோ, மந்திரியாரே, திருடனை பிடிப்பதவாக வீரம் பேசி சென்றவர் தாசி வீட்டில் தலைகுனிந்து கிடக்கும் விதி பெற்றீரே என்றார். வெட்கி தலைகுனிந்த தாசியும் மந்திரியும் விபரம் யாவும் சொல்லி விசனமுற்று, எதற்கும் வல்லவனாய் விளங்கும் அந்த ஜகஜால திருடனை எவரால் தான் பிடிக்க முடியும் என்றார்கள். அதனால் ரோஷம் கொண்ட மகாராஜன் அந்த கயமையே உருவான கைதேர்ந்த கள்ளனை இன்றிரவு கையும் களவுமாக பிடித்து காட்டுகிறேன். அவ்வாறு நான் செய்யாமற் போவேனாயா ஆகில் நான் வீர ரத்தத்தில் பிறந்த ராஜா ஆக மாட்டேன் என்று மக்கள் முன்னிலையில் சபதம் செய்தார். அன்றைய தினம் மாதவிபுரத்தில் பக்கா திருடன் தன் மூத்த குமாரனாகிய முழு திருடனை அழைத்து, மகனே, இன்று நீ உன் திறமையை காட்டி முதல்வனாக திகழ வேண்டும். உன் தம்பியர் மூவரும் திருடி வந்த அதே பட்டணத்திற்கு போய் இன்றிரவு நீ திருடி வர வேண்டும் என்றார். முழு திருடன் குந்தள நகரம் வந்து மாடு மேய்க்கும் இடை சிறுவர்களை அணுகி, இவ்வூரில் என்ன விசேஷம் என்று விசாரித்தார். அவர்கள் இன்றிரவு ஜகஜால திருடனை பிடிப்பதற்காக ராஜாதி ராஜரே வருவதுதான் விசேஷம் என்று அறிவித்தார்கள். இதை கேட்ட முழு திருடன் மனத்திற்குள் சிரித்து கொண்டே நகரத்திற்குள் சென்று பாக்கு, புகையிலை, உப்பு, இனிப்பு, பண்டங்கள் முதலிய சாமான்கள் வாங்கி ஒரு பெரிய கோணிப்பைக்குள் வைத்து மூட்டையாக கட்டி கொண்டு சிறிய கூண்டு விளக்கு ஒன்றும் கொஞ்சம் விளக்கெண்ணையும் ஓலைப்பாய்கள் 2 வாங்கி கொண்டு வடதிசை வியாபாரி போல மாறு வேஷம் அணிந்து தலைநகரின் எல்லைப்புறத்திலே ஊருக்குள் நுழைவதற்குரிய ஒரு ஒதுக்குப்புறமான பாதையிலே அந்தி நேரத்திலே விளக்கேற்றி வைத்து ஓலைப்பாய்களை விரித்து வியாபாரத்திற்கு வெற்றிலை பாக்கு முதலான பண்டங்களை பரப்பி வைத்து தன்னந்தனியாக உட்கார்ந்திருந்தான். திருடனை பிடிப்பதற்காக கங்கணம் பூண்ட கோயில் வர்ம மகாராஜன் குதிரை மீதேறி 30 தலையாரிகளுடன் நகரம் முழுவதும் சுற்றி பார்த்துவிட்டு நகருக்குள் வெளியூர் திருடன் நுழைய முயலும் போது பிடித்து விட வேண்டும் என்று எண்ணியவனாய் எல்லைப்புறத்தை அடைந்தான். ஒரு புறம் தன்னந்தனியாக சிறு வெளிச்சம் ஒன்று தெரிவதைக் கண்டு முழு திருடனின் கடை இருக்கும் இடத்தை வந்தடைந்தான். கடைக்காரனை நீ யார் என்று அரசன் கேட்கவே முழு திருடன் பயந்தவன் போல நடித்து, இந்த வழியாக திருடர்கள் வந்து இரவு நேரத்திலே நகரத்திற்குள் புகுந்து கொள்ளையடித்து விட்டு செல்வார்கள். அவர்களெல்லாம் என் கடையில்தான் வெற்றிலை பாக்கும் தின்பண்டங்களும் வாங்க இங்கு வருவார்கள். ஜகஜாலனான ஒரு பயங்கர கள்ளன் நேற்றிரவும் அதற்கு முந்தைய இரவும் இங்கு வந்து ஏராளமாக என்னிடம் வாங்கி தின்று விட்டு போனான். எனக்கு நல்ல வியாபாரம் நடந்தது என்றான். உடனே அரசன் அக்கடைக்காரன் உதவியால் சுலபமாக ஜகஜால திருடனை பிடித்து விடலாம் என்று எண்ணி, ஐயா கடைக்காரரே, உம்மால் ஒரு மாபெரும் காரியம் ஆக வேண்டும். 2 நாட்களாக ஏமாற்றி தப்பிச் சென்ற ஒரு மாய கள்வனை இன்றிரவு நானே நேரில் பிடிக்க கிளம்பியிருக்கிறேன். அதற்கு நீ உதவி புரிந்தால் உமக்கு வேண்டிய பொன்னும் பொருளும் சில கிராமங்களும் இனாமாக தருகிறேன். திருடன் வந்ததும் தெரிவித்தால் பிடித்து கொள்கிறோம் என்றான். அதற்கு கடை வியாபாரி போல் நடித்த முழு திருடன், அது சரி, ஆனால் இப்படி நீங்கள் இந்த கோலத்தில் இருந்தால் வேற்றால் இருக்கிறதென்று அங்கே திருடன் வரமாட்டானே. அதனால் தான் நான் சொல்கிறபடி யோசனைப்படி நடந்தால் தான் அந்த திருடனை நீங்கள் பிடிக்க முடியும். தலையாரிகளையும் பரிவாரங்களையெல்லாம் 3ஆக பிரித்து திருடன் வரும் வழியை விட்டுவிட்டு வேறு பக்கங்களில் தலைமறைவாக பதுக்கி வையுங்கள். நீங்கள் மாத்திரம் என்னிடம் தனியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டான். அவ்வாறே அரசனும் தன்னுடன் வந்த பரிவாரங்களை 3 பிரிவாக பிரித்து 3 திக்குகளையும் மறைந்திருக்கும்படியாக அனுப்பிட்டான். கொஞ்ச நேரம் ஆச்சு. வியாபாரி முன்னும் பின்னும் விழித்தவனா, நீர் அரச கோலத்தில் இருக்கும்போது அந்த திருடன் வருவானா என்றார். அரசனும் தன் நவரத்ன கிரீடம், ராஜ உடை, வைரவாள், நவமணி ஆபரணங்கள் முதலானவற்றை கழற்றி வியாபாரியிடம் மூட்டையாக கட்டி கொடுத்து விட்டு சாதாரண உடையை மட்டும் அணிந்திருந்தான். இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு.
என்ன பக்கத்தில் வேற்றாள் இருப்பதை பார்த்தா அந்த திருடனுக சந்தேகப்பட்டு இங்கே தலை காட்டாமல் திரும்பி போயிடுவான். அதனால் நீங்களும் தலைமறைவாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பிடிக்க முடியும். என் கையருகே தயாராக இருக்கிறதுக்கு அதற்கு ஒரே பயம்தான் உண்டு. சாமான்கள் கட்டி வைக்கும் இந்த கோணிப்பைக்குள் புகுந்து நீங்கள் ஒளிந்து கொள்ளுங்கள். திருடன் வந்ததும் சரக்கெடுக்கும் பாவனையாக கோணிப்பையின் கட்டை அவிழ்த்து விடுவேன். நீங்கள் உடனே வெளிப்பட்டு பாஞ்சு அவனை பிடிச்சிடலாம். அந்த சத்தம் கேட்டு வெகு தொலைவில் பதுங்கி இருக்கும் ஆட்களும் வந்து திருடனை பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தான். அதுவே சிறந்த யுக்தின்னு மகாராஜனும் நம்பி அதே மாதிரி சொன்ன மாதிரியே கோணிப்பைக்குள்ளே போய் மறந்துவிட்டான். உடனே வியாபாரியாக நடித்த திருடன் என்ன பண்ணான்? கோணிப்பையின் வாயை கயிற்றால் நல்லா இறுக கட்டுனான். அரசனுடைய ஆபரணங்களை எல்லாம் மூட்டையாக கட்டிக்கிட்டு தண்ணி தொட்டியை எடுத்து கோணிப்பையின் மீது கவிழ்த்து மூடிவிட்டு விளக்கு திரியை அணைச்சி எங்கும் இருட்டாக்கிட்டு அந்த இருளில் கம்பி நீட்டிட்டான். விளக்கு அணைந்து விட்டதை பார்த்து திருடன் வந்து விட்டான் என்ற அரசனின் பரிவாரங்கள்லாம் ஓடி வந்து கும்மிருட்டில் ஒருவர் திருடனை நினச்சி அடித்து தாக்கி உதச்சி புரண்டு மர்க்களம் பண்ணாங்க. அந்த கலாட்டாவில் தண்ணீர் ஜாடி இடம் புரண்டு அதனடியில் கிடந்த கோணிப்பையும் உருண்டு புரண்டு எல்லார் கால்களிலும் மிதிப்பட்டது. கடைசியாக காவல் படையினர் அமைதியுற்று மூட்டையாக உருளும் அந்த கோணிப்பையை அடித்து உதைத்து நசுக்கி சோதித்து பார்த்தாங்க. அதுக்குள்ளேருந்து ஒரு மனித உருவம் தெளிவாக நிச்சயத்து இறுதியில் அந்த கோணிப்பைக்குள் பையன் கட்டை அவிழ்த்து பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரிஞ்சுது. சிச்சோ, மகாராஜா மூச்சு முடங்கி கிடப்பதை பார்த்து திடுக்கிட்டு போயிட்டாங்க. மன்னவனும் நல்லா அடி வாங்கிட்டான். உடம்பெங்கும் வலி வேதனை ஒரு புறம், அவமானம் ஒரு புறம். பிச்சு பிடுங்க தலை குனிஞ்சு தன் அரண்மனைக்கு ஓடுனான். அப்போது திருடனும் இரவோடு இரவாக தன்னூர் வந்து மகாராஜாவின் ஆபரணங்கள் எல்லாம் அடங்கியுள்ள கனமான மூட்டையை தன்னோட அப்பா கிட்ட அவிழ்த்து காட்டினான். அதை கண்டு பிரமித்த திருடன், அட களவா அடிப்பைய மகனே என்று தன் புதல்வலை செல்லமாக பாராட்டினான். இந்த மாதிரி ஒரு கதையை முடித்த மேலாடை விக்ரமாதித்த பூபதியை பார்த்து, கதை கேட்ட பூமானே, இக்கதையில் வரும் மாதவிபுரத்து திருடனின் 4 குமாரர்களும் சமர்த்தர்களா, அல்லது குந்தள நகரத்து கோவில வர்மராஜன், மந்திரி, தலையாரி, ஜவுளி வியாபாரி, நாவிதன் முதலானவர்கள் சமர்த்தர்களா என்று கேட்டது. அதற்கு விக்ரமாதித்தன் சற்றென்று, குந்தள நகரத்து கோயிலவர்ம மகாராஜனை சேர்ந்தவர்கள் தான் சமர்த்தர்கள் அப்படின்னு ஒரு பதிலை சொல்லிட்டான். கதை கேட்க துடிக்கிறீர்களா? வருகிறது. அடுத்த தொடரும். நன்றி, வணக்கம். முடிந்தால் ஷேர் செய்யுங்கள்.